Your relationships are never meant to last. இதே மாதிரி 500 வருஷம் கடந்துருது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேஸ்டர்வில் ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பெரிய குடும்பமாக வளர்ந்துருப்பாங்க உலகம் முழுக்க. ஸோ அதாவது யாருக்குமே தெரியாமல் ஒவ்வொரு திசையில் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அவங்களோட வரலாறு வந்து ஜென்ரேஷனாக பாஸ் ஆகிட்டே வருது. அண்ட் அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் கேஸ்டர்வில்லோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னேன் இல்லையா, அவன் வந்து பிளட் ஸ்பைரல் அப்படிங்கிற ஒரு புது கேங் வந்து ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி, அவன் மறுபடியும் கேஸ்டர்வில்ல வந்து ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த 500 வருஷமா அவன் செத்துருக்க மாட்டான். அவனுக்கு வந்து பேரே வச்சிருப்பாங்க, பீட்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் கேஸ்டர்வில் ஃபேமிலியை வந்து ஏமாத்திருக்கான் இல்லையா, ஸோ அதனால பீட்ரேயர் அப்படின்னு பேர் வச்சிருவாங்க. அண்ட் இவன் இந்த 500 வருஷமா அந்த ஸ்பைரல் மார்க்ல இருந்து பவரை உறிஞ்சி இன்னும் உயிரோட தான் இருந்துட்டு இருப்பான். அண்ட் இந்த பிளட் ஸ்பைரல் கேங்கை கிரியேட் பண்ணதுக்குமா நம்ம போயிட்டு கேஸ்டர்வில் அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா இருக்க கேஸ்டர்வில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹண்ட் பண்றாங்க. அண்ட் அப்பதான் கேஸ்டர்வில்ஸ்க்கெல்லாம் தெரிய வருது, ஓகே நம்ம வந்து செத்தாலும் பரவாயில்ல, பட் இந்த லெஜெண்டரி டைட்டன்ஸ் அண்ட் இந்த கர்ஸ்ட் ரிங் அண்ட் அதுக்கப்புறமா இந்த வில் பிளேட் இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டிஃபேக்ட்டுமே இவங்க கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே அவங்க ஒவ்வொரு இடத்துல வந்து ஒளிச்சு வைக்கிறாங்க, யாருமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த மித்ராஸ் அப்படிங்கிற லெஜெண்டரி டைட்டன் இருக்கும் இல்லையா, இதை வந்து ஃபோர்ட்ரஸ் ஆஃப் அயன்வில் அந்த இடத்துல வந்து ஒளிச்சு வைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா குவின்ஸ் அப்படிங்கிற டைட்டன் இருக்கும் இல்லையா, அதாவது சிக்னல் அனுப்பக்கூடிய டைட்டன், அந்த டைட்டன் வந்து சன் டெம்பிள்ல ஒளிச்சு வைக்கிறாங்க, அதாவது மெக்சிகோல இருக்க சன் டெம்பிள்ல. ஸோ யாராவது இப்போ கேஸ்டர்வில் குடும்பத்துக்கு வந்து சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க மெக்சிகோல போயிட்டு சன் டெம்பிள்ல இருக்க அந்த குவின்ஸ் டைட்டனை வந்து அன்லீஸ் பண்ணா மட்டும் தான் சிக்னல் கொடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் அம்ப்ரா அப்படிங்கிற ஒரு டைட்டன் சொன்னோம் இல்லையா, அந்த டைட்டன் வந்து கடலுக்கு அடியில் காட்டோஸ்டாம் அப்படிங்கிற ஒரு குகை இருக்கும், அந்த குகையில வந்து அடைச்சு வைக்கிறாங்க. அண்ட் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கான்கிஸ்டடார் அப்படிங்கிற ஒரு டைட்டனையும் வச்சுட்டு போறாங்க. இது வந்து ஒரு ஜெயன்ட் டைட்டன். அண்ட் அதுக்கு ஃபீனிக்ஸ் டைட்டன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்தோனேஷியா ஐலாண்ட்ல வந்து ஒளிச்சு வைக்கிறாங்க. அங்க வந்து ஒரு வால்கேனோ இருக்கும், அந்த வால்கேனுக்கு உள்ள வந்து ஒளிச்சு வைப்பாங்க. ஏன்னா இந்த ஃபீனிக்ஸ் டைட்டனை ஒருத்தங்க எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட உயிரை தியாகம் பண்ணா மட்டும் தான் எடுக்க முடியும். ஏன்னா அவங்க உயிரை தியாகம் பண்ணி அந்த ஃபீனிக்ஸ் டைட்டனை எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து உயிரோட வந்துருவாங்க. ஸோ இதனால தான் அதை வந்து வால்கேனுக்கு அடியில் ஒளிச்சு வச்சாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சபிக்கப்பட்ட மோதிரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் உலகத்துல வெவ்வேறு திசையில அதுக்குன்னு தனியா ஒரு சின்ன கோட்டை மாதிரி கட்டி அதுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறாங்க. அண்ட் அந்த கோட்டைகள் வந்து எக்கச்சக்கமான பசில்ஸ் ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணி அதுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறாங்க. அண்ட் காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில மக்கள் வந்து இந்த டைட்டன்ஸ் வந்து பார்த்துடுறாங்க. ஸோ சில மக்கள் டைட்டன்ஸை பார்த்ததால அவங்க எல்லாருமே ஒரு பெரிய என்ன சொல்றது கிரீச்சர், சில டைட்டன்ஸ் வந்து கடவுள் கூட ஒப்பிட்டு பேசுனாங்க. லைக் எப்படின்னா தோர் இருப்பார் இல்லையா, தோர் வந்து ஒரு மித்தாலஜி தான். பட் என்னன்னா தோர் வந்து ஒரு சீக்கர், உண்மையா சொல்ல போனா தோர் வந்து ஒரு சீக்கர். அவர்கிட்ட இருந்த ஹேமர் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு மேஜிக்கல் வெப்பன். தோர் அவரோட காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எமீர் அப்படிங்கிற ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயண்ட்டை, அதாவது அந்த ஜெயண்ட் வந்து ஒரு டைட்டன், அதை வந்து மக்கள் பார்த்துட்டு என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஓகே இவர் வந்து இவ்வளவு பெரிய ஜெயண்ட் கூட வந்து சண்டை போடுறாரு, இவர் வந்து கடவுளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தோரை வந்து கடவுளா வழிபட்டாங்க. அண்ட் இந்த சீரிஸ் படி உண்மையா பார்த்தோம் அப்படின்னா தோர் வந்து ஒரு சீக்கர். அண்ட் அதுக்கப்புறம் மெடுசா இருக்காங்க இல்லையா, ஸோ மெடுசாவும் ஒரு டைட்டன் தான். மக்கள் வந்து மெடுசாவை பார்த்ததால ஒரு மித்திக்கல் கிரீச்சர் அப்படிங்கிற மாதிரி வர கதையில வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் அதுக்கு வேம்பயர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ வேம்பயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைட்டன் தான். டிரான்சில்வேனியால விளாட் அப்படிங்கிற ஒரு கிங் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் வந்து சீக்கர். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரோட டைட்டனான ஆன்டிடிலுவியன் அவர் சாகும்போது இந்த டைட்டன் கூட அவரோட உடம்பு வந்து ஒன்னா இணைச்சுப்பாரு மேஜிக்கல் சக்தி மூலியமா. ஸோ இந்த டைட்டன் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே வேம்பயர் மாதிரியே இருக்கும், அதாவது டிராகுலா மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த இடத்த சேர்ந்தவங்க எல்லாம் டிராகுலா வந்து உயிரோட இருக்கு, அந்த டிராகுலாவை பார்த்து சில மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து கட்டுக்கதையா போயிட்டு இருக்கும். பட் அந்த கேஸ்டலுக்குள்ள இன்னமும் அந்த டிராகுலா வந்து உயிரோட தான் இருக்கு, அது வந்து ஒரு டைட்டன். இந்த மாதிரி தான் டைட்டன்ஸை பார்த்தவங்க ஒரு கட்டுக்கதையை வந்து டெவலப் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த சீக்கர்ஸ் வந்து டைட்டன்ஸை பார்த்த மக்களோட மெமரியை வந்து எரேஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. பட் அதுல தப்பிச்ச சில பேர் வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லி அது வந்து ஒரு புராண கதையா மாறி இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஹிஸ்டரி வந்து டெவலப் ஆயிருக்கு டைட்டன்ஸ் மூலியமா. அண்ட் 1503 வருஷத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல தான் கேஸ்டர்வில் ஃபேமிலி சேர்ந்த நோஸ்ட்ரடாமஸ் வந்து பிறக்கிறாரு. ஸோ நோஸ்ட்ரடாமஸும் கேஸ்டர்வில் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த சீரிஸை சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து பிரான்ஸ்ல பிறக்கிறாரு. அண்ட் நோஸ்ட்ரடாமஸ் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த நல்லிஃபேர்ஸை பத்தின எல்லா உண்மையும் தெரிய வருது. அண்ட் கேஸ்டர்வில் ஃபேமிலி பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ணிடுறாரு. ஸோ அவருக்கு கேஸ்டர்வில்லை பத்தி தெரியாத விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்து வந்துடுறாரு. எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ணி வச்சிடறாரு. அப்பதான் நோஸ்ட்ரடாமஸ் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரோட ப்ராஃபஸியை வந்து ரைட் பண்றாரு, அதாவது தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இதை எழுதும் போது யாருக்குமே புரியக்கூடாது, ஃபியூச்சர்ல ஒரு நல்லா யோசிக்கக்கூடியவன் புத்திசாலி மட்டும் தான் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நார்மல் ஹியூமன்ஸுக்குலாம் தெரியாத மாதிரி ஒரு விடுகதை மாதிரி எழுதி வைப்பாரு. அண்ட் அது யாரு படிச்சாலுமே அவங்களுக்கு வந்து அதை ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாது. பட் சில கேஸ்டர்வில் ஃபேமிலி சேர்ந்த மெம்பர்ஸால மட்டும் தான் அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த தீர்க்க தரிசனம்லாம் நம்மளை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் நார்மல் மனுஷங்கள்லாம் படிச்சாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு சுத்தமா புரியவே புரியாது. அண்ட் இந்த டைம்ல தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹண்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து கிரியேட் ஆகுது. இந்த ஃபவுண்டேஷன் வந்து சீக்கர்ஸ், உலகத்துல இருந்து எக்கச்சக்கமான சீக்கர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அதாவது கேஸ்டர்வில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நிறைய பேருக்கு மேஜிக் கத்து கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து உலகத்துல ஹண்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மேன்ஹாட்டன்ல இருக்கும். அண்ட் இந்த ஹண்டிக் ஃபவுண்டேஷன் வந்து சீக்ரெட்டா
கேஸ்டர்வில் ஃபேமிலி தான் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியது கேஸ்டர்வில் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எடுப்பாங்க. அண்ட் இந்த ஹண்டிக் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, நல்ல புத்திசாலியா இல்லைனா பலசாலியா இருக்க மனுஷங்களை கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து சீக்கர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த உலகத்தில் இருக்க டைட்டன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, காணாம போன சில லெஜெண்டரி டைட்டன்ஸ், அதாவது கேஸ்டர்வில் ஃபேமிலிஸ் இந்த முன்னோர்கள்லாம் லெஜெண்டரி டைட்டன்ஸை நிறைய இடத்துல ஒழிச்சு வச்சாங்க. உலகம் ஃபுல்லாக ஒவ்வொரு இடத்துலையுமே நிறைய லெஜெண்டரி டைட்டன்ஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய லெஜெண்டரி டைட்டன்ஸ் அண்ட் ஒழிச்சு வச்ச ரேர் டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்ம ஹண்டிக் ஃபவுண்டேஷன்ல சேர்க்கிறது தான் முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த மாதிரி வேலை வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த ஹண்டிக் ஃபவுண்டேஷன்ல இருக்கவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்க டைட்டன்ஸ் வந்து கலெக்ட் பண்றது. ஸோ எல்லா டைட்டன்ஸுமே கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல வைக்கிறது தான் ஹண்டிக் ஃபவுண்டேஷனோட முக்கியமான வேலை. அண்ட் இந்த ஹண்டிக் ஃபவுண்டேஷன் தான் ஹோலோடோம் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து லேப்டாப் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி இந்த கேஸ்டர்வில் ஃபேமிலி ஹிஸ்டரி அண்ட் எல்லா டைட்டனோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம கேதர் பண்ண முடியும். அண்ட் ஃபியூச்சர்ல இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸாகவும் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிருக்கும். அண்ட் இப்போ என்ன காலகட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1930 to 1950s. இந்த ஹண்டிக் ஸ்டோரி வந்து மெயினாக எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூரோப்பை சுற்றி தான் நடக்கும். ஸோ அந்த கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் சீரிஸுமே இருக்கும். அப்போ தான் மெட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிறக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி சைமன் ஜுடேயு அப்படிங்கிற ஒருத்தரும் பிறக்கிறாரு யூரோப்பில். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் டீனேஜர்ஸ் ஆனதுக்கப்புறமா சைமன் போயிட்டு ஹண்டிக்ல வந்து சேர்றான். அண்ட் அங்கே சேர்ந்து அவன் மேஜிக்கல் விஷயம்லாம் கற்று இந்த மாதிரி டைட்டன்ஸை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அவன் யாரை மீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈத்தன் லாம்பர்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனை வந்து மீட் பண்ணுறான். அண்ட் இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறது, அண்ணன் தம்பி மாதிரி வளர்றாங்க கொஞ்சம் வருஷம். அண்ட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட ஹண்டிக் அட்வென்ச்சர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது உலகத்தில் இருக்க இந்த லெஜெண்டரி டைட்டன்ஸ் எல்லாம் ரீகவர் பண்ணுறது அண்ட் ரேரான டைட்டன் ஆம்லெட்லாம் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் அவங்க யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1950ல வெனிஸ்ல மெட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து மீட் பண்ணுறாங்க. இவங்க 3 பேரோட டீம் பயங்கரமான டீமாக இருக்குது. அண்ட் ஹண்டிக் ஃபவுண்டேஷன்லேயே ஒரு டாப் டீம்னா இவங்க 3 பேர் சேர்ந்த டீம் தான் சொல்லுவாங்க. யாருன்னா மெட்ஸ், சைமன் அண்ட் ஈத்தன். இவங்க 3 பேர் தான் ஒரு பவர்ஃபுல்லான டீமாக இருந்துட்டு வராங்க ஹண்டிக்ல. ஏன்னா நிறைய டைட்டன்ஸ் வந்து ரீகவர் பண்ணியிருப்பாங்க அண்ட் லெஜெண்டரி டைட்டன்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க இவங்க 3 பேரும். அண்ட் அப்போ தான் சைமனுக்கு வந்து இந்த லெஜெண்டரி டைட்டன்ஸை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிய வருது. ஸோ இந்த லெஜெண்டரி டைட்டன்ஸ் எல்லாம் எங்கே ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அண்ட் ஒரு லெஜெண்டரி டைட்டனோட லொகேஷனையும் இவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. அதாவது ஆர்கனாஸ் இருக்கு இல்லையா, இந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெஜெண்டரி டைட்டன், அந்த டைட்டனோட லொகேஷனையும் கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த டைட்டனை கேப்சர் பண்ணலான்னு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த டைட்டனோட கல்வெட்டில் வந்து எழுதியிருக்கும், இது வந்து யாருமே எழுப்பாதீங்க அண்ட் இது வந்து சபிக்கப்பட்ட ஒரு மோதிரம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். அண்ட் அப்போ தான் ஈத்தன் அண்ட் மெட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேண்டாம் நம்ம இங்கே போயிடலாம்னு சொல்லுவாங்க. பட் சைமன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த மோதிரம் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த எச்சரிக்கையும் மீறி அந்த மோதிரத்தை வந்து எடுத்துருவான். ஸோ எடுத்ததால என்ன ஆகும்னா, சைமனுக்கு வந்து அந்த கர்ஸ் வந்து வந்துடும். அதாவது அந்த சாபம் வந்து சைமனுக்கு வந்துடும். ஸோ சைமனால் நடக்க முடியாதபடி அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹண்டிக் ஃபவுண்டேஷன் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவனை பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அவன் கூட அப்போ யார் இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈத்தன் தான் அவனை பார்த்துக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த சமயத்தில் மெட்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் எப்படியாவது சைமனோட கர்ஸுக்கு வந்து ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாகணும், அதுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சாகணும், இதுக்கு வந்து நான் டைட்டன்ஸை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி ஆகணும், நிறைய லெஜெண்டரி டைட்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மெட்ஸ் வந்து அவனோட அட்வென்ச்சர் வந்து ஆரம்பிக்கிறான். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சைமன் வந்து கியூர் பண்ணுறதுக்காக. அண்ட் அடுத்த 8 வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சைமன் வந்து படுத்த படுக்கையிலே இருக்கான். அண்ட் அவனை டெய்லியும் ஈத்தன் வந்து பார்த்துட்டு போவான். ஸோ இவன் இன்னைக்கு சரியாயிடுவான், நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஈத்தன் வந்து பார்த்துட்டு போவான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாட்டம் வளர்ந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால ஈத்தனுக்கு வந்து சைமன் மேலே அவ்வளோ பாசம் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா 1958 அந்த வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆர்கனாஸ் இருக்கு இல்லையா, அதாவது அந்த லெஜெண்டரி டைட்டன் ஆஃப் மைண்ட் கண்ட்ரோல், அது வந்து சைமன் கிட்ட பேசுது. அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து நீ வாழ்ற காலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், பட் நீ உன்னோட சோலை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கனாஸ் வந்து சைமன் கிட்ட வந்து ஒரு டீல் போடும். அண்ட் சைமன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். ஏன்னா சைமனால் இப்போ நடக்க முடியாது. அண்ட் அது மட்டும் அவனோட உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. ஸோ சைமனுக்கும் நிறைய காலம் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா. அதனால சைமனுக்கு அக்செப்ட் பண்ணி அவனோட சோலை வந்து அந்த ஆர்கனாஸ் கூட வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ சைமனோட உடம்புல இருக்கிறது சைமன் தான், பட் அவனோட எண்ணங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆர்கனாஸ் அப்படிங்கிற இந்த டைட்டன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சைமன் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பிக்கிறான். தப்பிச்சது மட்டும் இல்லாமல் ஹண்டிக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிட்டு அந்த மோதிரத்தையும் திருடிட்டு வந்துடுறான். ஏன்னா இது ஆர்கனாஸோட மோதிரம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கனாஸ் தான் அதை திருட்டு சொல்லும். ஸோ அதே மாதிரி இவன் திருடிட்டு வந்துடுவான். அண்ட் அன்னைக்கு நைட்டு தான் இவன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு புது குரூப் வந்து உருவாக்குறான். இந்த ஆர்கனைசேஷனோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹண்டிக் வந்து இந்த லெஜெண்டரி டைட்டன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஆர்கனைசேஷன் இந்த லெஜெண்டரி டைட்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா சைமன் வந்து உயிர் வாழணும் இல்லையா, சைமன் வந்து உயிர் வாழ்றதுக்கு இந்த ஆர்கனாஸ் மட்டும் போதாது. ஏன்னா இது வந்து கொஞ்ச காலத்துக்கு தான் உயிர் வந்து நீட்டிக்கும். இவன் வந்து கம்ப்ளீட்டா உயிர் வாழணும் அப்படின்னா இவன் வந்து அந்த ஆம்லெட் ஆஃப் வில்லை வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இருக்கிற 3 லெஜெண்டரி டைட்டனோட ரிங் இருக்கு இல்லையா, அதை கலெக்ட் பண்ணணும் அண்ட் ஆம்லெட் ஆஃப் வில்லை கலெக்ட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே ஒன்னா போட்டுக்கிட்டா மட்டும்தான் அவனால உயிரோட வாழ முடியும். அது மட்டும் இல்லாம அந்த ஆம்லெட் ஆஃப் வில் மூலமா சாகா வரம் வந்து இவனுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரே நைட்ல ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று கிரியேட் பண்றான். இந்த மைண்ட் கண்ட்ரோலிங் எபிலிட்டி மூலமா இவங்கிட்ட அந்த ரிங் இருக்கும் இல்லையா, ஆர்கனாஸோட ரிங், அது மூலமா நிறைய மக்களை மேனிபுலேட் பண்ணி இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரே நாள்ல கிரியேட் பண்றான். எங்க கிரியேட் பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேர்ச் ரிபப்ளிக் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் கிரியேட் பண்றான். அங்க வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்ல வந்து பெரிய இடத்த ஆக்குபை பண்ணி அதுல வந்து கிரியேட் பண்ணிருக்கான். அண்ட் 1959 இந்த ஆர்கனைசேஷன் உருவானதுக்குமா ஒரு வருஷம் கழிச்சு போயிட்டு யாரை மீட் பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஈத்தனை மீட் பண்றான். அண்ட் அப்பதான் ஈத்தன் கேட்கறான், இந்த ஒரு வருஷமா எங்க போன அப்படின்னு மாதிரி கேட்கறான். அண்ட் அப்பதான் சைமன் சொல்றான், நான் வந்து இந்த கர்ஸை
டிஃபீட் பண்றதுக்கான வழியை கண்டுபிடிச்சேன், நீ என் கூட சேர்ந்தா நம்ம ஒன்று சேர்ந்து இந்த கர்ஸ் வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாமல் மிச்ச லெஜெண்டரி டைட்டன்ஸையும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈத்தன் வந்து கூப்பிடுவான். பட் ஈத்தன் என்ன சொல்லணும் அப்படின்னா லெஜெண்டரி டைட்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க கூடாது, ஸோ யாருமே கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க, ஸோ நான் இதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சைமன் கிட்ட சொல்லிடுவான். அண்ட் சைமனும் வேற வழி இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு போயிடுவான். அண்ட் அதுக்கப்புறம் தான் சைமன் வந்து அவனோட ஆர்கனைசேஷன் வச்சு எல்லா ரிங்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனோட ஆர்கனைசேஷனும் உலகம் ஃபுல்லாக இருக்க ரிங்ஸ் வந்து தேடிட்டு இருக்கும். இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்க ரிங்ஸ் வந்து 2 குரூப் வந்து தேடிட்டு இருக்கு. ஒன்று வந்து ஹண்டிங், இன்னொன்று வந்து இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற குரூப். அண்ட் அப்போ தான் ஈத்தன் இருப்பான் இல்லையா, ஈத்தன் வந்து எதுக்கு இந்த லெஜெண்டரி டைட்டன்ஸ் பற்றி சைமன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த லெஜெண்டரி டைட்டன்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ எதுக்காக லெஜெண்டரி டைட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் தான் பீட்ரேயர் இருப்பான் இல்லையா, அதாவது ஸ்பைரல் மார்க்கில் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அந்த பீட்ரேயர் அவன் வந்து மறுபடியும் கண்முழிக்கிறான். ஸோ கண்முழிச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவனோட டீமுக்கு புதுசாக ஒருத்தன் வந்து அப்பாயின்ட் பண்ணுறான். அவன் பேர் தான் ராசிமோவ். இந்த ராசிமோவ் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த பீட்ரேயர் கிட்ட இருந்து நிறைய மேஜிக்கல் எனர்ஜி வாங்கி இவன் நிறைய டார்க் மேஜிக்லாம் இன்வென்ட் பண்ணுறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து மேனிபுலேட் பண்ணுறான், பிளட் ஸ்பைரல்ஸ் கூட சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அவன் வந்து ஒரு பெரிய ஆர்மியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான், பிளட் ஸ்பைரல் ஆர்மி. அண்ட் இதுக்கப்புறமா 1979 இந்த வருஷம் தான் டான்டே வெயில் வந்து பிறக்கிறாரு. அண்ட் 1983 யார் பிறக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜாலியா மூன் அப்படிங்கிறவங்க வந்து பிறக்கிறாங்க. அண்ட் இவங்க பிறந்தோன்னே இவங்க அம்மா அப்பா வந்து இவங்களை வந்து கைவிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு அனாதையாக தான் வளர்றாங்க நெதர்லாண்ட்ஸில். அண்ட் இந்த வருஷம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஈத்தன் வந்து அயர்லாண்டுக்கு போறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கே வந்து ஒரு மிஷின் கொடுத்துருப்பாங்க, அங்கே வந்து ஒரு கேஸ்டில் போயிட்டு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த அயர்லாண்டில் இருக்க கேஸ்டில் பார்க்க போகும்போது தான் ஈத்தன் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவங்க பேர் தான் சாண்ட்ரா. ஸோ இவங்களும் ஒரு சீக்கர் தான். அண்ட் இவங்க 2 பேருமே லவ் பண்ணி இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அப்போ தான் ஈத்தன் வந்து அந்த கேஸ்டில் பார்க்க போனாருன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு மேஜிக்கல் கேஸ்டில். அந்த கேஸ்டில் பேரு டிர்னானாங். அண்ட் இந்த கேஸ்டில் தான் ஹண்டிக் வேர்ல்டுக்கும் நம்ம உலகத்துக்கும் ஒரு போர்ட்டலாக செயல்படும். ஸோ ஹண்டிக் வேர்ல்டில் இருக்க டைட்டனை இந்த கேஸ்டிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி மூலியமா கான்டாக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி 2 டைமென்ஷனையும் கனெக்ட் பண்ற ஒரு கேஸ்டில் தான் இந்த டிர்னானாங் கேஸ்டில். அண்ட் அப்போ தான் ஈத்தனுக்கு வந்து தெரிய வருது யாரோ அந்த டைமென்ஷன்ல தான் டைட்டன்ஸ் வந்து நம்ம உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்போ தான் ஈத்தன் ரிசர்ச் பண்ணும்போது அவருக்கு கேஸ்டர்வில்லை பற்றி தெரிய வருது. ஸோ கேஸ்டர்வில் ஃபேமிலி பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ஈத்தன் வந்து கேதர் பண்ணுறான். அண்ட் அப்போ தான் ஈத்தனுக்கு நாஸ்ட்ரடாமஸ் பற்றி தெரிய வருது. ஸோ நாஸ்ட்ரடாமஸ் தான் இந்த மாதிரி ப்ராஃபசிஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அவர் வந்து கேஸ்டர்வில் ஃபேமிலியை சேர்ந்தவர். ஸோ அவரோட ப்ராஃபசிஸ்ல நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாஸ்ட்ரடாமஸோட ப்ராஃபசியை ஒன்னொன்னா அவர் பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டே வருவார். அண்ட் இதே டைம்ல பாரிஸ்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேஸ்டர்வில்லோட வாரிசு, அதாவது கேஸ்டர்வில்லோட பையனுக்கு பிறந்த இந்த மாதிரி கேஸ்டர்வில்ல ஆண் வாரிசுகளுக்கு பிறந்த ஒரு பையனுக்கு பாரிஸ்ல கல்யாணம் ஆகுது ஒரு பொண்ணு கூட. அண்ட் இவங்களுக்கு பிறக்கிற பையன் தான் கேஸ்டர்வில்லோட உண்மையான வாரிசு. அண்ட் இதே சமயத்தில் செஸ் ரிபப்ளிக்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சைமன் இருப்பான் இல்லையா, சைமன் வந்து இப்போ எல்லாமே ப்ரொஃபஸர்னு கூப்பிடுவாங்க. ஸோ பார்க்கறதுக்கே நல்லா பல்கா பயங்கரமா வளர்ந்துருப்பான். அண்ட் ரொம்ப வயசாகி இருக்கும். அவரோட டீமுக்கு நிறைய பேர் வந்து ஹையர் பண்றாரு. அப்பதான் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஹையர் பண்றாரு. ஸோ இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்றது, இந்த ஹண்டிக் பத்தின எல்லா ரிசர்ச்சுமே பண்ணிட்டு இருப்பான். இந்த லெஜெண்டரி டைட்டன்ஸ் அண்ட் நிறைய வித்தியாசமான சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இதுக்கு 1985 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மெட்ஸ் இருக்கார் இல்லையா, ஸோ மெட்ஸ் வந்து நம்ம ஹண்டிக் ஃபெடரேஷனோட சேர்மன் ஆயிடுறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு சூப்பரான சீக்கர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய மிஷன்ஸ் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அதனால அவர் வந்து சேர்மனாக மாத்திடுறாங்க. அண்ட் அப்பதான் மெட்ஸ் வந்து இந்த சபிக்கப்பட்ட மோதிரங்களை பத்தி தேடிட்டு இருக்கும்போது அவர் டர்க்கியில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போறாரு. அங்க அவர் யாரை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமேசான்ஸை பார்க்கறாரு. அதாவது பெண்கள் மட்டுமே வாழ்வாங்க இல்லையா, அதாவது ஒண்டர் உமனோட கிளான். ஸோ அந்த அமேசான்ஸை பார்த்தோன்னே அங்க இருக்க ஒரு பொண்ணு மேலே இவருக்கு லவ் வந்துருது. அவங்கள வந்து இவர் கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அண்ட் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அவர் எப்படியாவது அந்த ரிங்கை வந்து கண்டுபிடிச்சாகணும், நம்ம சைமன் எப்படியாவது கியூர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ரிங்கை வந்து தேடிட்டு இருப்பாரு. ஏன்னா இது வரைக்குமே யாருக்குமே தெரியாது சைமன் தான் அந்த ப்ரொஃபசர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் தான் ஆர்கனைசேஷன் உருவாகி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லா மெமரியுமே நம்ம சைமன் வந்து அழிச்சிருப்பான், டேட்டா பேஸ்ல இருந்து ஹண்டிக்கோட டேட்டா பேஸ்ல இருந்து அழிச்சிருப்பான். ஸோ அதனால யாருக்குமே தெரியாது ப்ரொஃபசர் தான் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு ப்ரொஃபசர் அப்படின்னு சொன்னா ஆர்கனைசேஷனோட லீடர் ப்ரொஃபசர் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க, சைமன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. அண்ட் 1989 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்பதான் மெட்ஸ் வந்து டான்டே வந்து மீட் பண்றான். ஸோ டான்டே வந்து ஒரு 10 வயசு பையனா இருப்பான். அண்ட் அப்பதான் டான்டே மீட் பண்ணி மெட்ஸ் வந்து டான்டேக்கு வந்து ஒரு காட் ஃபாதர் மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுல இருந்து எல்லா விஷயமே சொல்லி கொடுத்தது வந்து நம்ம மெட்ஸ் தான் டான்டேக்கு. அவங்ககிட்ட வந்து சொல்றான், நீ வந்து நல்லா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா மாஸ்டர் ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு சைனால, அவர்கிட்ட போய் ட்ரைனிங் எடு, நானும் அவர்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ஸ்ட்ராம் கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றான். அண்ட் அதே மாதிரி டான்டே வந்து எங்க போறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சைனாக்கு போயிட்டு அவன் நிறைய என்ன சொல்றது மார்ஷல் ஆர்ட் ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்கான். அண்ட் 1990 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அயர்லாண்ட்ல ஈத்தன் அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, இவங்களுக்கு வந்து முதல் குழந்தை வந்து பிறக்குது. அவங்க பேர் தான் கேத்தி. ஸோ இவங்க வந்து ஒரு பெண் குழந்தை. அண்ட் அதே மாதிரி பாரிஸ்ல லார்ட் கேஸ்டர்வில்லோட வாரிசுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பையன் வந்து பிறக்கிறான். அவன் பேர் தான் லூகாஸ். அண்ட் அதுக்கப்புறம் 1993 இந்த வருஷம் தான் ஈத்தன் அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் தான் லாக்.
அண்ட் அதே மாதிரியே பாரிஸ்ல கேஸ்டர்வில்லோட பரம்பரைன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு பொன் குழந்தை பிறகுது. அவங்க பேர் தான் சோஃபி. அண்ட் இதே சமயத்துல தான் நெதர்லாண்ட்ஸ்ல வந்து 2 குழந்தைங்க வந்து பிறகுறாங்க, ட்வின் பிரதர்ஸ். யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா டென் ஃபியர்ஸ் அண்ட் ஹாரிசன் ஃபியர்ஸ். அண்ட் இவங்க பிறந்தோடனே இவங்க அப்பா அம்மா வந்து இவங்களை விட்டுட்டு வந்து போயிடுறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்காங்க நெதர்லாண்ட்ஸ்ல. அண்ட் இந்த ஆசிரமத்தில் தான் ஜாலியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருப்பாங்க. அண்ட் இந்த ஜாலியாவை வந்து யாரு தத்தெடுக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து தத்தெடுக்கிறாரு. இந்த கிளாஸ் வந்து ஆர்கனைசேஷன்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ப்ரொஃபசர் சொன்னோம் இல்லையா, ப்ரொஃபசர் கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு இந்த கிளாஸ் அப்படிங்கிறவர். இவர் இந்த ஜாலியாவை தத்தெடுத்து என்ன பண்ணுவார்னா இவங்களை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மெம்பரா மாத்துறாரு. சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு பயங்கரமான ட்ரைனிங் வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த ஸ்பெல்ஸ் ஆகட்டும், அந்த டைட்டன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே சின்ன வயசுலயே உங்களுக்கு பயங்கரமான ட்ரைனிங் கொடுக்குறாரு. அண்ட் இதே சமயத்துல ஜூட்டோஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டில என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற ராஜாவை அந்த ஊரை சேர்ந்த ஒரு ரெவல்யூஷன் ஃபோர்ஸ் வந்து கொலை பண்றாங்க. கொலை பண்ணும்போது அந்த ராஜாவோட பையன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவன் சிட்டியை விட்டு தப்பிச்சு போறான். ஸோ நான் என்னோட உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு போறான். பட் அவன் சொல்லிட்டே போறான், நான் பெரிய நாய் மறுபடியும் என்னோட சிட்டியை வந்து மீட் எடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போவான். ஏன்னா இவனோட அப்பா வந்து நல்லவங்க அண்ட் இந்த ரெவல்யூஷனிஸ்ட் வந்து ரொம்ப கெட்டவங்க. இப்போ இந்த கெட்டவங்களோட கையில தான் இந்த ஜூட்டோஸ் அப்படிங்கிற சிட்டி இருக்கு. அண்ட் இந்த பையனோட பேர் தான் கிரேயர். அண்ட் இந்த கிரேயர் போயிட்டு யார் கூட ஜாயின் பண்றான் அப்படின்னா ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ ஆர்கனைசேஷன் கூட ஜாயின் பண்றான். ஜாயின் பண்ணி இவன் நிறைய மேஜிக்கல் ஸ்பெல்ஸையும் கத்துக்கிறான். அந்த டைட்டன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே கத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் 1994 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மெட்ஸ் இருப்பார் இல்லையா, ஸோ மெட்ஸ் வந்து அவரோட அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்றாரு அமேசான்ல இருந்து. அதாவது இத்தனை காலம் அவர் கல்யாணம் ஆனதுக்கு அமேசான்ல இருந்திருப்பாரு. ஸோ இப்போதான் அவர் அமேசான்ல இருந்து அட்வென்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் அவர் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த போஹிமாத் இருக்கு இல்லையா, அதாவது லெஜெண்டரி டைட்டன் ஆஃப் ஸ்ட்ரென்த், அந்த டைட்டனோட ரிங் கண்டுபிடிக்கிறாரு. பட் அந்த ரிங் எடுக்கும்போது அவர் வந்து சபிக்கப்பட்டுறாரு. ஏன்னா அந்த ரிங் கிட்ட வந்து கர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அவர் அந்த ரிங் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீ இதை டச் பண்ணக்கூடாது, ஆனா நீ இதை ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாரு. அதாவது அமேசான்ல அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு இவர் வந்து மறுபடியும் ஹண்டிக் ஃபவுண்டேஷனுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுறாரு. ரிட்டர்ன் அதுக்கப்புறமா அங்க வந்து இவர் நல்லா பாத்துக்கிறாங்க. இவருக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணி இவரோட உயிரை வந்து காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச காலம். அண்ட் 1995 அடுத்த வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா